வெல்கம் டு SSCGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்ல இது பார்ட் 4A. ஸோ 10th ஜனவரி ஷிஃப்ட் 3ல 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதோட டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, நம்ம அந்த கொஸ்டினை வித்தின் டைம் லிமிட்டுக்குள்ள நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியுதா, 2023க்கு என்ன டேக் வே அண்ட் ஆல்சோ ஷார்ட்கட்ஸ், இதுதான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். Question number 1. The value of article depreciated from 18,000 14,580 in 2 years. சரி. Find the yearly rate of depreciation in the value of the article. இதுல என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்க்ரீஸ் ஆகும், இதுல டிக்ரீஸ் ஆகுது. டைரக்டா நம்ம ஃபார்முலா வந்து என்ன யூஸ் பண்ணி பார்ப்போமே. ஸோ ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R/100 ஓவர் N மைனஸ் 1. இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும், 18,000 14,580 நம்ம கழிக்கணும். கழிச்சோன்னா நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ வரும்னா 3,420 வருது. சரி, இப்ப அப்படியே வேல்யூ போட வேண்டியதான். 3,420 ஈக்குவல் டு இதுக்கான பிரின்சிபல் என்ன, 18,000 இன்ட்டு 1 பிளஸ் வந்து என்னன்னா R/100 எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு மைனஸ் 1. இப்படி நம்ம போட்டோம்னு வச்சுக்கலாம் 30 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும். ஏன்னா இது வந்து இழுத்துக்கிட்டே போகும், நம்மளால ஆன்சர் வந்து என்னன்னா கிடைக்கும், பட் வந்து லேட்டா தான் கிடைக்கும். சரி, இந்த இது இல்லாம வேற எந்த வேலை வந்து என்ன சால்வ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18,000 இருக்குல்ல. சரி, இந்த 18,000 வந்து என்ன எடுத்துக்கட்டும். இப்ப 18,000 14,580 வந்து வருது, 2 வருஷத்துல வருதுன்னு சொல்றாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. சரி, ஃபைண்ட் த இயர்லி ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு 2 வருஷத்துல வந்து 14,580 வந்து நிக்கணும். இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்ஷன் வச்சு போவோமே. எப்போதும் ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முழு வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எடுத்து செக் பண்றது வந்து என்னன்னா ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்கு, இல்ல 10 இருக்கு, இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்து செக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஈஸியா வந்து என்னன்னா ஆன்சருக்கு வந்து என்ன கொண்டு வர பார்க்கலாம். 18,000 இருந்து 10% எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 வேலை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்னு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10% ஆஃப் வந்து என்னன்னா 18,000 அப்படின்னு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10/18,000 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அப்படி பண்ணலாம். இல்ல அப்படியா, ஸோ 10% வந்து டைரக்டா எடுத்துக்கலாம். இங்க ஒரு புள்ளி வைங்களா. ஸோ 1,800 இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் 18,000. சரி, இப்ப இந்த 18,000த்துல 1,800 கழிச்சோம் எவ்வளவு வரும், 16,200 வரும். சரியா, இதுதான் வந்து என்ன 10% கழிச்சும் போது நம்ம கழிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் கொடுத்ததுனால. சரி, இப்ப அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயருக்கு நம்ம வந்து 10% பார்க்கணும். இப்போ 10% இதுல பார்க்கணும். ஸோ 10% இப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும், ஒரு புள்ளி வைப்பாங்க 1000 வந்து என்னன்னா 620. சரி, இப்போ 16,200 இருந்து 16,200 இருந்து 1,220 நம்ம கழிச்சிடணும்னு வச்சுக்கோங்க, 0 போகும். ஸோ இங்க வந்து என்னன்னா போகாதா, இதுல வந்து என்னன்னா 1, இது 10 வரும், 8 வரும். ஓகேவா, இங்க வந்து என்னன்னா 1 இருக்கு, இங்க 6 இருக்கு, போகாது. இங்க 5 வரும், 11. 6 வந்து என்னன்னா 5 வருமா, அதுக்கப்புறம் 5ல 1 வச்சு 4 வரும், இங்க 1 வரும். அப்ப 14,580 நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, 14,580 நம்மளுக்கு வந்தது. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 10%ல எவ்ரி இயர் வந்து என்னன்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 14,580. சரியா, ஓகே. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா செகண்ட், இதுல என்ன சொல்றாங்க, ராமு அண்ட் மோகன் கேன் செப்பரேட்லி வந்து என்னன்னா கம்ப்ளீட் த ஒர்க் இன் 10 hours and 16 hours respectively. சரி, ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 2 hours டுகெதர் மோகன் வந்து என்ன லீவ் த ஒர்க் ஹவு many ஹவர்ஸ்ல ராமு வந்து ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க்னு சொல்லியிருக்காங்க. இது ஹவர்ஸ் இருக்கனால நம்ம வந்து என்னன்னா மேபி வந்து கன்ஃபியூஷனா இருக்கு, நம்ம வந்து டே எடுத்துக்கலாம், இதை டே நினைச்சுக்கலாம். சரியா, அதாவது ராமு வந்து இருக்கான், அதே மாதிரி மோகன் இருக்கான். ராமு வந்து என்னன்னா 10 டேஸ்ல ஒர்க் பண்றான், இவன் வந்து 16 டேஸ்ல ஒர்க் பண்றான். அப்ப 2க்கும் போது 10க்கும் 16க்கும் எல்சிஎம் என்ன, நம்ம எப்படி எடுப்போம், 10 இருக்கு 16 இருக்கு, எல்சிஎம்னா இதை நான் டானாவத்தில் போடுமா. ஸோ டானாவத்தில் போட்டா எனக்கு 2 வரும், 2 10 இனி 2 16. இதுக்கப்புறம் நம்ம வந்து சேமா போட முடியாது. அப்ப இதுதான். ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வரும். அதாவது 2 இன்ட்டு 5 இன்ட்டு 8 பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வருமா. ஸோ 10 10 80 16 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால போட்டோம்னா 5ஆல போட்டோம்னா நம்மளுக்கு 80 வந்துடும். சரி, இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது என்ன மீனிங்னா, ஒரு நாளைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமு 8 ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் வந்து என்னன்னா 10 நாள், இது வந்து டேஸ். ஓகேவா, 10 நாள்ல வந்து என்னன்னா 80 ஒர்க் வந்து பண்ணிடுவோம். அதே மாதிரி மோகன் வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 நாள்ல வந்து 80 ஒர்க் பண்ணிடும். சரி, இப்ப நம்ம பார்த்தாச்சு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 2 hours, அப்ப 2 நாளைக்கு வந்து 2 பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றது எவ்வளவு, இங்க 8 ஒர்க் இருக்கு, இங்க ஒரு 5 ஒர்க் இருக்கு. அப்ப 8 5 எத்தனை வேணும் அப்படின்னா 13. ஒரு நாளைக்கு 13 ஒர்க் 2 பேரும் செய்யறாங்க. சரி, 2 நாள் எவ்வளவு ஒர்க் பண்ணுவானுங்க, ஸோ 13 2 அப்படியே போட வேண்டியதான். ஸோ 26 ஒர்க் முடிக்கிறாங்க. நம்மளுக்கான மொத்த ஒர்க் எவ்வளவு, 80 ஒர்க். 80ல 26 ஒர்க் கழிங்க, கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 54 ஒர்க் வருமா. ஆமா, 54 ஒர்க் வந்து என்ன இருக்கட்டும். இப்ப 54 ஒர்க்கை யார் மட்டும் பண்ணணும்னு சொல்றாங்க, ராமு மட்டும் தான் முடிக்கிறான். சரி, ராமு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவான், 8 ஒர்க் பண்ணுவான். அப்ப நமக்கு முடிக்க வேண்டிய ஒர்க் எவ்வளவு, 54 ஒர்க். 54 ஒர்க் எப்படி பண்ணுவோம், ஸோ இது எக்ஸ்னு வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 54 இன்ட்டு வந்து என்னன்னா 8 வரும். ஸோ அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை நாள்ல பண்ண முடியும், நீங்க 8ஆல அடிங்களேன். ஸோ 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 8 எவ்வளவு வரும், 6 8 வந்து என்னன்னா
லைக் 50 லைக் ஒரு 8 6ஆல வரும். ஸோ 6ஆல அடிக்கணும்னா மிச்சம் நமக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 6 இருக்கும். ஆமா 6 டிவைட் பை 8. இதை நம்ம அடிச்சோம்னா எத்தனை 3ஆல அடிக்கணுமா? ஒரு 3 3 இது 2ஆலே அடிப்போம். 2 6 4 2 8. அப்ப 6 3/4ன்னு வந்து நிற்கும். சரியா? இதுதான் வந்து நான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. இதுல என்ன கேட்டிருக்கேன்? கவர் வந்து என்னன்னா கார் கவர் சர்டன் டிஸ்டன்ஸ் 3 ஹவர்ஸ்ல ஸ்பீட் ஆஃப் வந்து என்னன்னா 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீட் வந்து ரெடியூஸ்டு பை 27 கிலோமீட்டர் பெர் ஹவர். த டைம் டேக்கன் பை த கார் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் வில் பின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மல் வந்து என்ன கண்டுபிடிக்குது. அதாவது 1 ஹவர்ல வந்து என்னன்னா 108 கிலோமீட்டர் போறேன். அப்ப 3 ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பேன்? ஸோ 108 இந்த 3 போடுவோமா? 108 அதை வந்து 3 ஹவர் போட்டோம்னா என்ன வரும்? 324 கிலோமீட்டர் போயிருக்கேன். சரி, ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து என்னன்னா 324 கிலோமீட்டர் நான் 324 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸ்ல வந்து என்னன்னா நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்றான்? அந்த ஸ்பீட் இஸ் ரெடியூஸ்டு பை 27 கிலோமீட்டர் பவர். நம்ம இப்போ 1 ஹவருக்கு வந்து என்ன எவ்வளவு போறோம்? 27 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போவோம். ஸோ 27 கிலோமீட்டர்ல போறோம். அப்ப எத்தனை அந்த 324 எத்தனை கிலோமீட்டர் போகும்? 324 கிலோமீட்டர் நம்ம 27 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருதோ அதான ஆன்சர். கிடையாது. இப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா the speed is reduced by 27 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து 1 ஹவருக்கு வந்து 108 கிலோமீட்டர் போயிருந்தேன். இப்ப இந்த 108ல இருந்து 27 கழிக்கிறேன். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த 108ல இருந்து எவ்வளவு கழிக்கிறேன்? 27 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கழிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை வரும்? 81 கிலோமீட்டர் வரும். நான் அப்ப என்ன மீனிங்னா 1 ஹவருக்கு இப்ப நான் 81 கிலோமீட்டர் போறேன். மொத்தம் இருக்கிற எவ்வளவு? 324 கிலோமீட்டர். அப்ப நான் இதை அடிக்கணும். 81 அடிச்சா எனக்கு எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா 4ஆல அடியும். 81 இன்ட்டு 4 81 இன்ட்டு 4 வந்து 4 8 வந்து 32. ஸோ 324. ஸோ இதுதான் வந்து என்னன்னா கரெக்ட் 4 ஹவர்ஸ். ஓகே, இந்த இதில் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம பண்ண வேண்டியது என்ன இருக்கா? 1 ஹவர் 27 கிலோமீட்டர் டேரக்டா போட்டு போயிடும். பட் அவன் அதை கேட்கல. ஸ்பீட் வந்து ரெடியூஸ் தான் சொல்றான். அப்ப 107ல இருந்து அந்த 27 கழிச்சு எவ்வளவு வருதோ இதுதான் வந்து என்ன பண்ணணும். சரியா? இது வந்து என்ன இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4. சரி, ராகுல் வந்து என்ன டிராவல் சர்டன் டிஸ்டன்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் எவ்வளவு கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் per hour. ரிட்டர்ன் அட் த ஸ்பீட் ஆஃப் 3 கிலோமீட்டர் per hour. இந்த சேம் ரூட். வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டு ஷிஃப்ட்லயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3ஆவது ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஃபார்முலா அடிக்கடி வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு வெறும் ஸ்பீடு மட்டும் கொடுத்திருந்தாங்க கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா 2xy = x plus y. ஸோ அப்படியே வேல்யூ வந்து என்னன்னா சப்ஸ்டிட் பண்ணுவோமே. 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கு 4 இருக்கு, y வந்து 3 இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் 4 பிளஸ் 3 அப்ப என்ன வரும்? ஸோ 4 2 8 8 இன்ட்டு 3 வருமா? இன்ட்டு 7 வருமா? ஸோ அவ்வளவுதான். இதுல இருந்து அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து என்னன்னா 42 அப்படின்னு வரும். 428 வரும். அப்ப டைரக்டா எடுத்துக்கலாம் 3.43 வந்துடும். சரியா? இதுதான் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ரோகன் வந்து என்னன்னா டிவைட் ஹிஸ் கம்ப்ளீட் ஜர்னி இன் ஈக்குவல் வந்து என்ன 3 பார்ட். சரி, கவர் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு ஸ்பீடு, செகண்ட் பார்ட் ஒரு ஸ்பீடு, லாஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஸ்பீடு. ஸோ வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு கேட்டிருக்கீங்களேன். இதை ரெண்டு வேலை வந்து என்னன்னா சால்வ் பண்ணலாம். சார் நான் ரெண்டு மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆவரேஜ் ஸ்பீட்ல வெறும் ஸ்பீடு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்பீடு கொடுத்தாங்கன்னா நம்ம 2xy = x plus y அப்படின்னு போடுவோம். நான் கொடுத்துருக்குது 3 ஸ்பீடு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணுன்னா 3xyz = xy plus yz plus வந்து என்ன zx. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்ப அப்படியே வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோமே. ஸோ 3 இன்ட்டு எவ்வளவு இருக்கு? x வந்து எவ்வளவு இருக்காங்க? ஸோ 30 இருக்கு. y வந்து எவ்வளவு இருக்கு? 40 இருக்கு. z வந்து என்ன 50 இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க அப்படியே போட வேண்டியதான். ஸோ 30 இன்ட்டு 40 பிளஸ் வந்து என்ன 40 இன்ட்டு 50 பிளஸ் வந்து என்னன்னா 50 இன்ட்டு வந்து எவ்வளவு 30 வரும். அவ்வளவுதான். இப்ப அப்படியே டைரக்டா வந்து என்ன நம்ம அடிச்சோம் அப்படின்னு ஆன்சர் வரும். இப்ப என்ன வரும்? ஸோ இந்த மேல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ 3 இன்ட்டு 30 இன்ட்டு 40 இன்ட்டு 50 கீழே இருக்க வந்து என்ன கூட்டின அதை மல்டிப்ளை பண்ண என்ன 3 12 அப்ப 1200 வருமா? இங்க ஒரு 4 எவ்வளவு 20 வருமா? 2000 வரும். 3 15 ஸோ 1500 வரும். எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன வரும்? கீழே இருக்க மட்டுமே கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700 வரும். சரி, இப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் 4000 வந்து என்னன்னா 700 வரும். ரைட். இப்ப நம்ம அப்படியே வந்து என்னன்னா இது பண்ண வேண்டியதுதான். இப்படி டைரக்டா வந்து என்னன்னா 3 இன்ட்டு 30 இன்ட்டு 40 இன்ட்டு 50 டிவைட் பை வந்து என்ன 4700. ஸோ இங்க இருக்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுவோம். அடுத்து வேற ஏதாவது கேன்சல் பண்ணலாம். 3ஆல் அடிக்கலாம்ல. ஸோ 3ஆல் அடிச்சா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? இதை வந்து 3ஆல் அடிக்க முடியாது. இது இருக்கட்டும். இப்போ மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 5 இருக்கு. ஸோ 20 இருக்கும். இங்க வந்து என்னன்னா 3 இன்ட்டு 30 இருக்கு. எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு இது டேரக்டா வர்றது 1800 டிவைட் பை வந்து 47. ஸோ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வர்றது வந்து இதுதான் வரும். ஸோ 38.38 14/17 வரும். நீங்க அடிச்சு பாருங்க கண்டிப்பா வந்து ஏன்னா 47 வந்து என்னன்னா நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தான் வரும் 47. ஸோ 47 38 மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்னா 1786 வரும். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 1800 இருந்து 1756 கழிச்சோம்னா மிச்சம் 14 தான் இருக்கு. நம்ம இதெல்லாம் அடிச்சு விட்டுருக்கோம் 47 அடிச்சு விட்டுருக்கோம். சரியா? அதனால இதான் வந்து ஆன்சர். இது வந்து என்னன்னா ஒரு மெத்தடா. செகண்ட் மெத்தட் நான் சொல்றேன் பாருங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு
ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் சொல்லுவோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா ஒரே ஸ்பீட் தான், லைக் மூணு மூணு தான் பிரிக்கிறாங்க தவிர வந்து என்னன்னா அந்த ஸ்பீடு அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கு போகுது. நம்மளுக்கு டைம் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம டைம் வந்து டோட்டல் டைம் T1 கண்டுபிடிக்கும். ஏன்னா மொத்தம் 3 ஸ்பீடா பிரிச்சிருக்காங்க. அதனால வந்து என்ன டைம் T1 கொடுத்து இப்போ வந்து என்னன்னா இங்க இருக்க அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா T வந்து என்னன்னா 1Dன்னு வச்சுக்கிறேன். சரியா, ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு இதுக்கானது வந்து என்னன்னா 30 கிலோமீட்டரா, சரி 30 இருக்கு. இதே மாதிரி வந்து T2 கண்டுபிடிக்கிறேன். சரி, T2 எவ்வளவு வரும், அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா நான் அந்த ஈக்குவலான டிஸ்டன்ஸ்னால அந்த 1T வச்சிருக்கேன். இங்க எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த ஸ்பீடு எவ்வளவு இருக்கு, ஸோ ஸ்பீடு வந்து என்ன 40. சரி, அதே மாதிரி T3 இதுக்கு எவ்வளவு வருது, அதே 1D தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அவன் ஈக்குவலா பிரிச்சதுனால அந்த சேம் டியா தான் இருக்கும். ஸோ 40 இங்க வந்து எவ்வளவு வருது, 50 வருதா. இப்ப நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு அப்படியே அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்க இருக்கு 1D இருக்கு, இங்க ஒரு D இருக்கு, இங்க வந்து ஒரு D இருக்கு. ஓகேவா, அதாவது இந்த இது நான் இந்த மொத்த D வந்து என்னன்னா 3Dன்னு வரும். கீழே இருக்க வந்து என்னன்னா டோட்டல் டைம் எவ்வளோ இருக்கு, ஸோ டோட்டல் டைம் அப்படியே வந்து என்னன்னா இது பண்ண வேண்டியதான். ஸோ இங்க வந்து என்னன்னா ஸோ லைக் T/30, இங்கேயும் T/40, இங்கேயும் எவ்வளோ இருக்கு T/ வந்து 50. சரியா, இப்ப இங்க எவ்வளவு வருது, 3D வருது. இங்க வந்து நான் T எல்லாத்தையும் காமனா எடுத்துக்கிறேன். 1/30, 1/40, 1 வந்து 15 வரும். சரியா, இங்க இருக்கிற இந்த டியும் இந்த டியும் கேன்சல் பண்றேன்னா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3/1/30 பிளஸ் 1/40 பிளஸ் வந்து 1/50. சரியா, 1/15 இருக்குல்ல, இந்த 30, 40, 50 அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 600 வரும். சரியா, இங்க எழுதுறேன் எல்லாத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வரும். ஸோ 600 எடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ 600க்கு 30ஆல எது பண்ணாது வரும், ஸோ நீ இப்போ 20ஆல பண்ண வருமா, 20 வரும். இங்க வந்து என்னன்னா 15 வரும், இங்க வந்து என்னன்னா 12 வரும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இந்த 30 20 15 12 மூணையும் கூட்டினோம்னா எவ்வளவு வரும், மூணையும் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 47 வருதா. ரைட், 47/600 வரும். இந்த 600 மேல போட்டோம், அப்ப 3/600 டிவைட் பை 47 வரும். இப்போ நம்ம அடிக்க வேண்டியதான். ஸோ டேரக்டா வந்து என்னன்னா 1800/47 அவ்வளவுதான். டேரக்டா இந்த இதுக்கு வந்துச்சு 1800/47 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 வந்து என்னன்னா 14/47 வரும். சரியா, இந்த ரெண்டு வேலை உங்களுக்கு எந்த வே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த வே வந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் வந்து 6. ஓகே, ஏ கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் எத்தனை வேணா 8 நாள்ல பண்றான். பி வந்து என்ன 24 பண்றான். They began together but 4 days before the completion of work A வந்து leave. So find the number of day taken by A and B to complete the entire work. சரி, இதேதான். A இருக்கு, எத்தனை நாள் 8 ஒர்க் பண்றான். சரி, 8 நாள்ல பண்றான். B 24 டே பண்ணலாம். சரி, இதுக்கு நம்ம 8க்கு 24 எல்சிஎம் கண்டுபிடிக்க வேண்டியதான். 8 24 8க்கு 24 எல்சிஎம் போட்டா என்ன வரும், ஸோ நம்ம டேரக்டா வந்து என்னன்னா போட வேண்டியதான். இங்க வந்து என்னன்னா என்ன போடுவோம், 8ஆலே போடுவோமே. ஸோ ஓவர் 8 மூட்டை 24 வரும். அவ்வளவுதான். ஓவர் 8 8 34. அதாவது என்ன மீனிங்னா இப்போ 24 தான். 24 தான் எல்சிஎம். இப்போ இது 1 நாள் ஆகும், இது 3 நாள் ஆகும். சரி, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஒர்க் வந்து 24 ஒர்க். ஒரு நாளைக்கு நான் 3 ஒர்க் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து 8 நாள்ல பண்றான். பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பண்ண அப்படின்னு பார்த்தா 24 நாளைக்கு 24 ஒர்க் பண்ணுவோம். சரி, இப்போ சொல்லிட்டாங்க ஆஃப்டர் 4 days பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஒர்க். அதாவது முடிக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடியே ஏ வந்து என்னன்னா போயிட்டான்னு சொல்றாங்க. அப்ப அந்த 4 நாள் யார் ஒரு வேலை பார்த்திருப்பான், இந்த 4 days இருக்குல்ல அது கண்டிப்பா பி மட்டும் தானே வந்து என்ன ஒர்க் பண்ணிருப்பான். அதாவது பி வந்து என்னன்னா 1 டேல ஒரு ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4 நாள்ல எத்தனை ஒர்க் பண்ணிருப்பான், 4 ஒர்க் பண்ணிருப்பான். சரி, நம்மள மொத்தம் முடிக்க வேண்டிய ஒர்க் எவ்வளவு இருக்கு, 24 ஒர்க். இப்போ 24 ஒர்க்ல 4 ஒர்க்கை வந்து கழிச்சிருவோம். இப்போ எவ்வளவு ஒர்க் இருக்கும், 20 ஒர்க் இருக்கும். சரி, அந்த 20 ஒர்க்கை 2 பேரும் சேர்ந்து பண்ணிருப்பானுங்க. அதாவது இந்த 20 ஒர்க்கை வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணிருப்பானுங்க. சரி, இப்ப 2 பேரும் வந்து ஏ பிளஸ் பி இருக்குல்ல, ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 1 டேல எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க, 4 ஒர்க் பண்ணுவானுங்க. சரி, அப்ப மொத்தம் எத்தனை ஒரு ரிமைனிங் ஒர்க் இருக்கு, 20 ஒர்க்கை வந்து என்னன்னா பண்ணணும் ஏதாவது வரும். அவ்வளவுதான், டேரக்டா வந்து என்னன்னா அடிக்க வேண்டியதான். இங்க வந்து எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இல்ல டேரக்டாவே போட்டுலாம். 20 வந்து என்னன்னா 4ன்னு வரும். என்ன வரும், 5ஆல வருமா. இப்போ அவன் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு கம்ப்ளீட் த என்டையர் ஒர்க். அதாவது இங்க ஒரு 5னா இவன் வந்து பி மட்டும் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்தான், 4 நாள் எடுத்தான்ல. இப்போ வந்து என்ன 4 டேஸ் எடுத்தால, அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு, 5 டே பிளஸ் இவ ஒரு 4 டே, மொத்தத்தையும் கூட்டா 9 டே. ஸோ இதுதான் வந்து என்னன்னா அவன் கேட்டிருக்காரு. சரியா, ஓகே. கொஸ்டின் நம்பர் 7. A thief started his journey at the speed of 60 km/h. After 30 minutes, police started from the same place but the speed of 80 km/h. So how much time will the police take to வந்து என்னன்னா catch the thief? சரி, இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு thief வந்து என்னன்னா நான் ஓட ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னன்னா 30 கிலோமீட்டர் ஆல்ரெடி வந்து என்னன்னா அலர்ட்டா இருக்கேன். யாரை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸை விட. சரி, நீங்களும் அதே பிளேஸ்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 80 கிலோமீட்டர் போறீங்க. சரியா, 1 ஹவர் 80 கிலோமீட்டர். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1 ஹவர் வந்து என்னன்னா 60 கிலோமீட்டர் போறேன். ஆனா நான் 30 நிமிஷம் ஆல்ரெடி போயிட்டேன். அப்ப என்னன்னா 30 மினிட்ஸ் ஆல்ரெடி அகட்டா இருக்குல்ல, அவ்வளவு எவ்வளவு தூரம் ஓடிப்பேன், 30 கிலோமீட்டர் ஓடிப்பேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்ப நீங்க வந்து 1 ஹவர் 80 கிலோமீட்டர் வந்துட்டீங்க. இங்க இருந்து 2 பேரும் ஆரம்பிக்கிறோம். நீங்க 1 ஹவர் 80 கிலோமீட்டர் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தீப் எவ்வளவு தூரத்துல இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ல இருப்பேன். சரியா? ஏன்னா ஆல்ரெடி வந்து என்னன்னா 30 கிலோமீட்டர் ஆல்ரெடி வந்து 30 மினிட்ஸ் ஓட்டேன். அதனால வந்து என்னன்னா 90 கிலோமீட்டர்ல இருக்கேன். சரி, இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து என்னன்னா தீப் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30 மினிட்ஸ் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 120 கிலோமீட்டர் வரும்னா. சரி, 30 மினிட்ஸ் 120 கிலோமீட்டர். நீங்களும் அதாவது போலீஸ் வந்து 1 ஹவர்ல வந்து 80 கிலோமீட்டர் போறீங்க. இன்னொரு 30 மினிட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 40 கிலோமீட்டர் வருவீங்க. அப்ப நீங்களும் எங்க வந்துருவீங்க? 120 கிலோமீட்டர் வந்துருவீங்க. ரைட் தானே? 80 பிளஸ் 40 120 கிலோமீட்டர் வந்துருவீங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன வேணும் புடிச்சிருவீங்க. அப்ப எவ்வளவு நேரம் உங்களுக்கு எடுக்குது? ஆல்ரெடி 1 மணி நேரம் எடுக்கும். அடுத்து ஒரு 30 நிமிஷம் இருக்கும். அப்ப 1 மணி நேரத்துக்கு வந்து என்னன்னா எவ்வளவு? 60 நிமிஷம். அதுக்கப்புறம் 30 90 நிமிஷம். சோ அதுதான் வந்து என்னன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. சோ 3/2 ஹவர்ஸ். இத நீங்க ஹவர்ல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ஸ் வந்து என்னன்னா 30 மினிட்ஸ். சோ 3/2 வந்து என்னன்னா ஹவர்ஸ்ல எழுதலாம்ல. ரைட். இதுதான் வந்து என்னன்னா அவங்க கேட்டிருக்காங்க. சரி. கொஸ்டின் நம்பர் 8. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5750 for 1 year at 16% per annum compounded yearly and compounded half yearly? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு இந்த பிரின்சிபலை நம்ம காம்பவுண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து என்னன்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அது மைனஸ் காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி. இது ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? காம்பவுண்ட் இயர்லினா என்ன மீனிங்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷம் தானே. அப்ப 5750 16% பார்த்தோம்னா என்ன? 16% பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 920 வரும். சரியா? 920 அப்படியே இருக்கட்டும். சரி, இப்ப காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி. இதுதான் வந்து என்னன்னா கொஸ்டின். சரி, காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% ஆகுது டிவைட் பை 2 போடும். ஏன் 2ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அவன் ஹாஃப் இயர்னு சொன்னா 6 மாசத்துல ஆகும். அப்ப 6ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. சோ அதனால 2ன்னு போறோம். சரியா? அப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்? 8% வருமா? இது இருக்கட்டும். 1 இயர் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன மீனிங்னா ஹாஃப் இயர்னா அப்படியே வந்து டபுள் ஆகும்ல. சோ அதுதான் வந்து அப்ப 2 வருஷத்துக்கு பார்க்கணும். இப்ப இதுக்கு பாக்குறதுக்கான மெத்தட் என்னன்னா ட்ரீ மெத்தட்ல ட்ரை பண்ணுவோம். சோ ஈஸியா நம்மளுக்கு வந்து என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம். சரி, இது எப்படி பண்ணலாம்னா 5750 இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 8% பாருங்களேன். 8% பார்த்தா எவ்வளவு வரும்? ஸோ 460 வருமா? ரைட். 460 இருக்கும். ஸோ செகண்ட் இயருக்கு வந்து என்னன்னா பார்க்கும்போது, அதே 8% பார்க்கும்போது 460 தான் வரும். பிளஸ் இங்க இந்த 460க்கு 8% போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 36.68 வருமா? 36.8. புரியுதுல வந்து என்ன? 1% வந்து என்னன்னா 46. அப்ப 8% வந்து என்னன்னா 8ஆல வந்து என்னன்னா நான் மல்டிப்ளை பண்ணுவேன். அவ்வளவுதான். சரியா? ஸோ சரி சார் 1% வந்து 4.60. சாரி 4.60. 8ஆல பண்ணும்போது 8ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ 36.8. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ 460 பிளஸ் 460 எல்லாத்தையும் கூட்டோம்னா 920 வரும். இங்க ஒரு வந்து 36.8. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டோம்னா என்ன வரும்? 956.8ன்னு வருதா? நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்ப 956.8 956.8 மைனஸ் 320. இது ரெண்டே கழிச்சோன்னா 36.80 வரும். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்குது. சரியா? ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 9. ஓகே, எவாலுவேட் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டாங்க. சரி, நம்ம எவாலுவேட் பண்றதுக்கு ஒன்னொன்னா எவாலுவேட் பண்ணி பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுத்துக்கலாம். -4/7. ஓகே, -4/7. அதுக்கப்புறம் கீழே இருக்கு 1 வந்து 12 இருக்கு. இப்போ இது என்ன எந்த மாதிரி ஆகும்? இதை அடிச்சோம் இது வந்து 12 வந்து மேலே போங்களேன். -4/7 12/1ன்னு வரும். ஸோ இதை வந்து என்னன்னா அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 12 into 4 இது பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ 12 ரைட் தானே? 4 ஓகே, இது அப்படியே வந்து ஸோ 12 into 4 வந்து என்னன்னா 48. ஓகே, -48/7. இது வந்து அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ ரெண்டாவது சைடு வந்து என்னன்னா பார்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா இந்த இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? -2 இருக்கு. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிரும்ல. ஸோ பிளஸ் 2 வந்து 7 இருக்கும். இப்ப அப்படியே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இங்க வந்து 1 இருக்கும். ஸோ 14 பிளஸ் 2 டிவைட் வந்து 7. ஸோ 14 2 வச்சுன்னா -12 வந்து 7 இருக்கும். ஸோ இது முடிச்சிட்டோம். மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது? இந்த 4/5ஆல வந்து இது பண்ணணும்ல, அதையும் பண்ணிடலாம். ஸோ -4/5 இன்ட்டு வந்து என்னன்னா என்ன வரும்? இந்த -12 வந்து என்னன்னா 7 வருமா? ரைட். -12/7. இப்ப டைரக்டா அந்த நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்தா நம்ம டைரக்டா வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 12 இன்ட்டு 4 என்ன வரும்? 48 வருமா? ஏன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 48. ஸோ 5 இன்ட்டு 7 வரும் 35 வரும். சரி, இதுதான் முடிச்சிடும். இப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இங்க இந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? ஸோ இங்க இருக்குல்ல ஃபர்ஸ்ட், இது வந்து என்னன்னா செகண்ட். அவ்வளவுதான். இது வந்து டைரக்டா வந்து என்னன்னா நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். அதாவது -48/7 டிவிஷன் கீழே இருக்கு. இங்க பாத்தீங்களா? ஸோ இந்த இருக்குல்ல டிவிஷன்ஸ். அதனால டிவிஷன்ஸ் கீழே இருக்கு. 48/5 வந்து என்னன்னா 35 இருக்கு. அவ்வளவுதான். இது அப்படி இந்த 35 மேல போகும்போது என்ன ஆகும்? -48/7 இங்க 35 வரும். கீழே வந்து 48 வரும். ஸோ இந்த 48 48 அடியாயிருமா? ஸோ ஓரே 7 7 வந்து என்னன்னா 35. அவ்வளவுதான். ஸோ -5ன்னு வரும். ஓகேவா? தனித்தனியா எடுத்து நம்ம ப்ராக்கெட்ல இருந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரி, கொஸ்டின் நம்பர் 10. ஸோ நம்மளோட இதுல லாஸ்ட் கொஸ்டின். வால்யூம் ஆஃப் 2 கோன் ஆர் இந்த ரேஷியோ 3:2. ரேடியஸ் வந்து என்னன்னா 3:4. சரி,
ரேஷியோ ஆஃப் தேர் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்றதுக்கு முன்னாடி கோனோட வால்யூமுக்கான ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் அப்ளை பண்ண முடியும். கோனுக்கான வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ வால்யூம் ஆஃப் கோன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இது வந்து டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு கோன் சொல்லியிருக்காங்க. இப்போ V1 ஈக்குவல் டு V2 என்னன்னா 3/2ன்னு சொல்லிட்டாங்களே. அப்படியே நம்ம வந்து என்னன்னா V1க்கு வந்து எடுப்போமே. 1/3 பை இருக்கு. ஸோ ஆருக்கு வந்து என்னன்னா ஆருக்கு வந்து நம்மளுக்கு இந்த ரேடியஸ் கொடுத்துறாங்க. ஸோ 3 இருக்கனால 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு H1ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. சரி, அடுத்து 1/3 பை இன்ட்டு நம்மளுக்கு ஆர் கொடுத்துருக்காங்க 4. ஸோ 4 ஸ்கொயர் இன்ட்டு H2. ஸோ என்ன வரும் 3/2ன்னு வருமா? இங்க 1/3 பையும் 1/3 பையும் அடி ஆயிரும். சரி, மிச்சம் இருக்கு ரிமைனிங் இருக்கு. 3 ஸ்கொயர் இருக்கு. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 வரும் இன்ட்டு H1. 4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 16 வரும் இன்ட்டு H2. இங்கு 3/2 இருக்கா? அவ்வளவுதான். H1 H2 அப்படியே வச்சுக்கிறேன். H1 H2 அப்படியே வச்சுக்கிட்டு 3/2 இருக்கு. இங்க மேல வந்து 16 வரும், இங்க கீழே வந்து 9 வரும். அடிச்சுனா 1 3 3 3 9 ஓரன் 2 இனி 2 16. ஸோ என்ன வருது? 8/3 வருதா? இப்போ நம்ம அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும்? அதான் சொல்லியிருக்காங்க. H1 வந்து என்னன்னா H1 ஈக்குவல் டு H2. ஸோ H1 கூட வேல்யூ 8, H2 வேல்யூ 3. ஸோ அதான் டேரக்டா வந்து என்ன நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஈஸியஸ்ட். நம்ம ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா கொண்டு வந்துடலாம். சரியா? இது வரைக்கும் நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியும் கிடையாது. பட் சில கொஸ்டின்ஸ் வந்து டைம் கன்சிடர். ஓகே, நம்மளோட அடுத்த பார்ட்ல வந்து ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்னு பார்த்து வீடியோ வந்து என்ன மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.